Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. குயிக் அண்ட் ஈஸியாக செய்கிறது மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். கடலை மாவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான கடலை மாவு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கேரட், இஞ்சி துருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்துச்சுன்னா கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம். 3 கலர் கூடமே யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேப்சிகம் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நான் அதை ஆட் பண்ண மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே. ஸோ ஃபைனலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாமல் இல்லாமல் ரொம்ப திக்காமல் இல்லாமல் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணிக்கோங்க. சூப்பரான தோசை ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.